உனக்கு என்ன பிரச்சனை? காரை ஏற்றுமதி செய்யற, சோறை ஏற்றுமதி செய்யற. நான் சோறை ஏற்றுமதி செய்யறேன், காரை இறக்குமதி செய்யறேன். தச்சாலி வரான நீங்க என்ன நீங்க வச்சுக்கிறீங்க? நீங்க ஒரு ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சா பிரான்ஸ் 50 லிட்டர் தண்ணியை பிடிக்குது. புளிஞ்ச 1/2 கிலோ கோவலை கூட வரல. நிப்பாட்டான்ட்டான். ஏன்னா இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், இந்த ஆசிய கண்டத்துல இருக்கிறவன் அந்த பணத்தையும் தங்கத்தை வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுறான். ஐரோப்பிய கண்டம் நாடு முழுமைக்கும் அவன் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டாங்க. எந்த நாடு நீர் அதிகமா வச்சிருக்கானோ அந்த பணக்கார நாடுன்னு வந்துட்டாங்க. அப்ப நீ என்ன பண்றான்? அவன் பிரான்ஸ் அவன் நீர் ரொம்ப திங்கிற கண்ணு தெரியாம கடவுள் நிப்பாட்டான்ட்டான். சீன பன்னிக்கறி விரும்பி சாப்பிட்டான். 1 கிலோ கறி வர 8600 லிட்டர் தண்ணி தரும். 1 கிலோ கறி பன்னிக்கறி மேசைக்கு வர வளர்ச்சி நிற்ப வளர்ப்பதை நிறுத்தான்ட்டான். இறக்குமதி பண்ணிக்கிட்டான். நீ பால் ஆந்திராவில இருந்து இறக்குமதி செய்ய உனக்கு அவமானம் அல்ல? கறி ஆந்திராவில இருந்து ராஜஸ்தான்ல இருந்து இறக்குறீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? ஏன் உனக்கு நீ மேய்க்காத? உனக்கு நீ வெளியில போ, உனக்கு மேய்க்க நான் மேய்ச்சுக்கிறேன். உனக்கு என்ன? ஆனா கறி தின்ன காட்டி வச்சு உழைச்சு போடுவேன். விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏதோ அவமானம்னு பாரியா? அரசு சாராய கடை திறந்து வச்சு குடிக்க வைக்கிறது, அங்க படிச்சவனை ஊசி கூடாது. என்ன நிமிஷம் அது அரசு வேலையா இருக்கலாம். நான் சொல்றது அரசு வேலை. உலகத்துக்கு சோறு போடுறேன் அரசு வேலையா இருக்கலாம். இருக்கக்கூடாது. அவன் சொல்றான், என் பாட்டை சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்து உணவை தடைங்கிறான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்து பொருட்டுங்கிறான். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேன் பார்க்க நிலைங்கிறான். எதுவுமே வேணாம். பொன்னாசை மண்ணாசை மக்களாசை எதுவுமே பட்டத்து போன துறவி கூட வாழ முடியாதா? விவசாயி கைமடங்கி படுத்துட்டான். உழவன் இல்லாம ஒண்ணும் இல்ல. உலகத்திலே ஆகச்சிறந்த பொருளாதார மேலாண்மையில் தான் இருக்கு. நான் போட்டிருக்க சட்டை, இந்த காலாட, இந்த காலனி எல்லாம் விவசாயத்துக்கு வந்ததுதான். அப்புறம் நீ அதெல்லாம் என்ன பண்ணுவ? திடீர்னு சட்டை வந்துருச்சா? திடீர்னு இது வந்துருச்சா? அந்த இது வந்துருச்சா? உடை வந்துருச்சா? எங்க இருந்து வருது? சும்மா எது அசிங்கம்னு தெரியுது இல்ல, எது கேவலம்னு தெரியுது இல்ல. பீசா பர்க்கத்து கோ குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? என் இளநீ கரும்புச்சார் பழச்சார் குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிமானம் வருது. கரும்புச்சார், பதநீர், இளநீர், பழச்சாறு வரும். சமூகம் கட்டு கிடக்க பேச மாதிரி. பழச்சாறு கடையில என்ன கூட்டம் இருக்கு, சாரா கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கு, நூலகத்துல எவ்வளவு கூட்டம் இருக்கு, திரையரங்குல எவ்வளவு கூட்டம் இருக்கு, கால் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கு, காய்கறி தெருவில் கிடக்கு. இதை மாத்தணுங்கிறாங்க. உனக்கு வேலை தானே வேணும் அரசாங்கம் வேலை. நான் தர்றேன் அதே நிலத்தை வச்சு. உனக்கு என்ன பிரச்சனை? காரை ஏற்றுமதி செய்யற, சோறை இறக்குமதி செய்யற. நான் சோறை ஏற்றுமதி செய்யறேன், காரை இறக்குமதி செய்யறேன். தச்சாலி வரான